வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது ஹுண்டாயினுடைய i20 2019 மாடல். இட்ஸ் ஃபார் சேல். ஃபர்ஸ்ட் திங், இந்த வெஹிக்கிள் வந்து எந்த டீலர் கிட்டையும் இல்லை, இது நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம தான் இந்த வெஹிக்கிளை சேல் பண்ண போறோம். நிறைய பேர் யூஸ் கார்ஸ் வாங்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையா சொல்றது, இந்த யூஸ் கார்ஸ்ல நிறைய ஓடோமீட்டர் டேம்பரிங், இந்த ஃபிளட்டட் வெஹிக்கிளை வித்துறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் ஏதாவது யூஸ்ல ஒரு ஓனர் கிட்ட வந்து டைரக்டா வாங்கி எந்த விதமான ஓடோமீட்டர் டேம்பரிங்கோ ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வெல் ட்ரஸ்டடான ஒரு யூஸ்ட் கார் வந்தது அப்படின்னா உங்ககிட்ட பர்சனலா லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய முதல் வீடியோ. ஸோ இந்த i20க்கு மோட்டர்மாலையோடைய அஷூரன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் i20 பேசிக் டீடைல்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா, இந்த பாடி ஷேப்ல இருக்கிறது வந்து எலைட் i20ன்னு வர்றது. ஸோ இது வந்து 2019 மாடல் அண்ட் வேரியன்ட்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். ஸோ டாப் எண்டுக்கு ஒரு வேரியன்ட் கீழே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் வர்றது பெட்ரோல் இன்ஜின் வித் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வருது. அண்ட் இந்த இன்ஜினுடைய ஸ்பெக்கை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாயோடைய அந்த மோஸ்ட் ரிலையபிளான அந்த 1.2 கப்பா இன்ஜின் தான். இதனுடைய பவர் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 82 பிஹெச்பியும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் ஒரு டீலர்ஷிப்ல போய் ஒரு யூஸ் கார் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி நீட்டா வச்சிருப்பாங்க. பட் தென் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ நான் வேணும்னே தான் இந்த காரை வாட்டர் வாஷ் பண்ணல. ஸோ நீங்க பார்க்கலாம் இன்ஜின்ல ஏதாவது ஆயில் சீப்பேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்றது கூட நீங்க பார்த்துக்கலாம். அதனால தான் நான் வந்து இதை வாட்டர் வாஷ் பண்ணாம அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கேன். அண்ட் இது 2019 அக்டோபர்ல ரெஜிஸ்டர் ஆன வெஹிக்கிள். ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 years 6th year ரன்னிங்ல இருக்கு. ஸோ பேட்டரி வந்து இன் பிட்வீன்ல 2022ல மாத்தி இருக்கிறாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த வெஹிக்கிளை நீட்டா செக் பண்ணிட்டேன். எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸும் ஆகல, அதர் தேன் குட்டி குட்டி ஸ்கிராச்சஸை தவிர. அப் டு மை நாலேஜ் இந்த வெஹிக்கிளை நான் தரவா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், டிரைவ் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் உங்க முன்னாடி டிப்ஸ்டிக் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்ஜின் ஆயிலோடைய கலர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. நல்லா கிளியரா தான் இருக்கு. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஐடில் விட்டுருக்கேன். உங்களால இன்ஜின் நாய்ஸ் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஜின் பேவை சுற்றியும் ரஸ்ட் ஃபார்மேஷன் அந்த மாதிரி எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல. ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 39,000 and odd கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 40,000க்கு கீழே தான் ஓடி இருக்கு. அண்ட் அது வந்து ஓடோமீட்டர் டேம்பரிங் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. டைரெக்டாக ஓனரை பார்த்து இந்த காரை அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஒரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான், ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண வெஹிக்கிள், சர்வீஸ் ரெக்கார்ட்ஸும் அவைலபிள் தான். அண்ட் நான் யூஸ்ல ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா கார் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த காரை அவங்க ஏன் விற்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த ரீசன் அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் முக்கியமாக படும். எல்லாம் நிறைய பேர் அவசரப்பட்டு காரை வந்து லோன் போட்டு வாங்கிடுவாங்க. பட் தென் லோன் கட்ட முடியாமல் பேங்க் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கார்ஸ் வந்து நிறைய டீலர்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. அது என்னதான் ஒரு புது காராக இருந்தாலும் லோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தாலும் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க. அது அவங்களால அந்த லோனை பே பண்ண முடியாமல் அது வந்து அந்த காரை கொடுத்துட்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு குட் ஃபீல் அப்படிங்கிறத கொடுக்காது. பட் தென் இந்த கார் வந்து ஏன் இப்போ சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த i20லேருந்து கியா சிராஸுக்கு அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த காரை சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் லைட்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் ரெண்டுமே வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. இந்த ஹெட்லாம்ப்ஸ் இந்த டார்க்கன் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்புக்கு கீழே உங்களுக்கு டிஆர்எல்ஸும் வந்துடுது. ரெண்டு பக்கமுமே ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்கோடு இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டரும் ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷனிங்கோட இருக்கு. சைட் மிரர்ல உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்துருது, அதுவுமே ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்ல இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி ரியர் இண்டிகேட்டர்ஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் டெயில் லேம்பும் வந்து உங்களுக்கு டியூவல் யூனிட்டாக வரும். பட் எல்லாமே ஹாலஜன் பல்ப்ஸ் தான். பட் அந்த எல்இடி ஃபினிஷுக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க ஹுண்டாய். ஸோ டெயில் லேம்பும் உங்களுக்கு உள்ள எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனிங் தான். எனவே நான் சொன்ன மாதிரி இந்த கார் வந்து எலைட் i20 அந்த பாடி ஸ்டைலில் இருக்கு. இப்போ வரக்கூடிய i20 வந்து நெக்ஸ்ட் பாடி ஸ்டைலுக்கு மாறிடுச்சு. எனவே இது வந்து அந்த எலைட் i20 அந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடல். அண்ட் இதனுடைய ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் கிரில்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹுண்டாயினுடைய லோகோ குரோம்ல வந்துருது. ரெண்டு ஸ்பிளிட் கிரில் மாதிரி வருது. கிரில் வந்து ரொம்ப ஸ்லீக்காக சின்னதாகவும் கீழே ஒரு பெரிய ஏர் டேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழேயும் ஒரு சின்ன ஏர் டேம் ஸ்லிட் ஒன்று இருக்கிறதையும் பார்க்க முடியும். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் குரோம் லைன்ஸும் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஒரு ஸ்லோப்பிங்கான பானட், ரெண்டு க்ரீஸ் லைன்ஸ் இருக்கிறத மட்டும் பார்க்க முடியுது. பானட்ல பெருசா எந்த விதமான ஸ்கிராச்சஸ் அண்ட் டென்ட்ஸ்ன்றது எதுவும் இல்லை. பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச் அப்படிங்கிறது இருக்கு. சென்னை சிட்டியில் டிரைவ் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கிறது தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபெண்டரில் ஒரு சின்ன டென்ட்டும் பம்பரில் ஒரு ஸ்கிராச்சும் இருக்குது. இதுதான் வந்து கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. அண்ட் ஹெட்லாம்ப்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஃபுல்லாகவே ஹாலஜன் தான். ஹெட்லாம்பும் சரி, ஃபாக் லேம்பும் சரி. அண்ட் இன்னைக்கு மழையில் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ வைப்பர்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷனல் ஆகுது. அண்ட் டுவல் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லோப்பிங் விண்ட்ஷீல்டு. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ். இந்த மோட்டரைஸ் மிரருக்கான ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராப்பராக
ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த சைட்லேயும் க்ளோஸ் ஆகுது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அந்த சைட்லேயும் ஓப்பன் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ மோட்டரைஸ் மிரர் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ரூஃப் தான். பின்னாடி ஒரு ஸ்டர்பி ஆண்டனா வருது, அதுவுமே கூட நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இந்த பெண்ட் ஆகிறது, உடையிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை, நீட்டாக தான் இருக்குது. அண்ட் வெஹிக்கிளுடைய இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபெண்டர் நீட்டாக இருக்குது, எந்த விதமான ஸ்க்ராச்சஸும் பார்க்க முடியல. அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு 4 வீல் அலாய் வீல்ஸ் வரும். ஸ்பேர் வீல் மட்டும் உங்களுக்கு ஸ்டீல் ரிம்ஸ் வரும். அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 15 இன்ச்சில் உங்களுக்கு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய டயர் வந்து இப்போது புது டயர்ஸ், வேர்டஸ்டைனோடைய டயர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. செட் ஆஃப் 4 டயர்ஸுமே புது டயர்ஸ் வந்து ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க. அண்ட் டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் 185, 65, R15 வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது வந்து ஒரு கிரேஷ் கலர்டு அலாய்ஸ், பெயிண்டட் அலாய்ஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் வரும். அண்ட் ஒரு ப்ராப்பரான ஷோல்டர் லைன் வந்து இந்த ஹெட்லாம்ப்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே உங்களுக்கு டோரில் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ பாடி லைனும் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்குது அப்படின்றது. எந்த விதமான ஒரு டென்ட் அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியல. அண்ட் இதில் டோர் ஹேண்டில்ஸ் ஃபுல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி கலர்லேயே தான் இருக்குது, க்ரோம் எதுவும் கிடையாது. அண்ட் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கிடையாது. இந்த வெஹிக்கிளுடைய கீ ஃபாப் அப்படின்னா இதுதான். ஸோ ஒரு சைடில் ஹுண்டாயினுடைய லோகோவும், பின்னாடி வந்து உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு, அப்புறமா இந்த பூட் ரிலீஸ்க்கான அந்த பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. ஸோ சாவி போட்டு தான் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கீழே உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு ப்ராப்பராக ஆகுது. அண்ட் ஹுண்டாய் வந்து ரெகுலர் ஹானை தான் வந்து இந்த லாக் அண்ட் அன்லாக்கு பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஹார்ன் டெஸ்ட்டும் இதுலேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் விண்டோஸுக்கு இந்த ரெயின் ஷேடு போட்டிருக்காங்க, 4 கிளாஸ்லையுமே இருக்கு. சென்டர் பி பில்லர் வந்து பிளாக் டவுட்டாக தான் கார்லேயே வந்தது. அண்ட் இந்த சி பில்லர் வந்து பிளாக் டவுட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் ஸ்டைல் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹுண்டாய் வந்து இந்த சி பில்லரை பிளாக் டவுட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் அப்படின்றதுனால ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஒரு வேரியண்ட் கம்மின்றதுனால உங்களுக்கு ரியரில் வைப்பர் மட்டும் வராது. ஆனால் உங்களுக்கு இந்த டிஃபாகர் லைன்ஸ் வந்துடும், ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடும். அண்ட் இங்கே ஹுண்டாயினுடைய லோகோ, லைசன்ஸ் பிளேட்டு, அண்ட் இங்கே i20 பேட்ஜிங், இங்கே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட் பேட்ஜிங் வந்துடுது. அண்ட் கீழே பம்பரில் தான் உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரும் ரிவர்ஸ் லைட்டுக்கான அந்த போர்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோலில் வந்து ஒரு சின்ன கிரே அப்புறமா ஒரு பிளாக் போர்ஷனோட சேர்ந்தாப்புல ஒரு பிளாஸ்டிக் பீஸ் ஒன்று ரன் ஆகுது. அதுதான் தட் உங்களுக்கு பம்பர் ஃபுல்லாகவே பாடி கலரில் தான் இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய கலரை பொறுத்து சொல்லணும்னா இது வந்து ஃபியரி ரெட் அப்படிங்கிற ஒரு கலர். அண்ட் ஃபியூல் டேங்க் ஓப்பனர் வெஹிக்கிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, பெட்ரோல் தான். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், இங்கே வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தென் இந்த காரில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் ப்ராப்பராக க்ளோஸும் ஆகுது. அண்ட் ரியர் பம்பரில் உங்களுக்கு இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸுக்கு கிடச்சிருது. அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துடுது. அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸு நல்லாவே ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ நான் கை எதுவும் பிடிக்கல, ப்ராப்பராக நிற்கிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஒரு பார்சல் ஷெல்ஃப் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அண்ட் 2 பில்லோஸ் வந்து வச்சுருக்காங்க. ஹுண்டாய் பிராண்டட் பில்லோஸ் கார் வாங்கும்போதே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிலில் ஃபேட் ஆயிடுச்சு. இந்த i20 பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 285 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரியர் சீட் வந்து 60-40 ஸ்பிளிட் கிடையாது, ஒரு பெஞ்ச் டைப்பான சீட் தான். அண்ட் ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணப்போ இந்த ஏர் ஃபில்டர்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ ஹுண்டாய் ஜென்யூன் பார்ட்ஸ் அந்த ரீப்ளேஸ் பண்ணதெல்லாம் வந்து இங்கே பூட்டில் கிடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஒரு வார்னிங் ட்ரையாங்கிள் காரோட வந்தது. அண்ட் ஜாக் இருக்குது. அண்ட் டூல், வீல் ஸ்பேனர் அண்ட் டூல்ஸு. ஸோ இதெல்லாமே காரோட வந்த ஐட்டம்ஸ் வந்து அப்படியே இங்கே பூட்டில் இருக்குது. அண்ட் இந்த பேடு தூக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு 14 இன்ச்சில் ஸ்டீல் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளில் வரது வந்து 4 அலாய் வீல் 15 இன்ச்லையும் ஒரு ஸ்பேர் வீல் உங்களுக்கு 14 இன்ச்லையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பேஸ் சேவர் தான். அண்ட் பூட்லேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எந்த விதமான ரஸ்ட்டோ தண்ணி நிற்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மழையில் தான் ஆக்சுவலாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாட்டர் லீக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 2 பக்கமும் உங்களுக்கு ஹூக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஏதாவது திங்ஸ் நீங்கள் தொங்க போட்டுக்கிறதுக்கு. இங்கேயும் வந்து ஒரு டெப்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது திங்ஸை வந்து உங்களுக்கு அகாமடேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பூட்டை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது, லைட் வெயிட் தான். அண்ட் வெஹிக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் சொன்ன மாதிரி இங்கே ஃப்ரண்ட் ஃபெண்டரில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. அண்ட் அப்படியே வந்தோம்னா இந்த பாடி லைன் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பெரிய ஸ்க்ராச்சஸோ டென்ஸோ எதுவுமே கிடையாது, நீட்டாக தான் இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும். இங்கே இந்த டோர் ஹேண்டில் கிட்டக்க மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஒன்று இருக்குது. அதர்வைஸ் வெஹிக்கிளோடைய பாடி பொறுத்த வரைக்கும் நீட்டாக தெளிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அண்டர் பாடி பார்க்கணும் அப்படின்னா கூட பார்க்கலாம், நீட்டாக இருக்குது. நான் படுத்து கூட பார்த்தேன். அண்ட் இந்த புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான். ஸோ ரியர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குவார்டர் கிளாஸும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் சைஸ் விண்டோவும் வருது. அண்ட் சன் ஃபிலிம் வந்து ஒட்டியிருக்காங்க. இது வந்து இந்த போலீஸ் நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒட்டியிருக்காங்க. அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒரு கிரேயிஷ் பீச் வந்து வருது.
அண்ட் அதுதான் உங்களுக்கு டேஷ்போர்டினுடைய காம்பினேஷனாகவும் இருக்குது. பட் தென் சீட் கவர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க, ஒரு ஆல் பிளாக்ல போட்டிருக்காங்க. வெஹிக்கிள் வாங்கும் போதே போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த டேக்ல பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஹுண்டாயினுடைய ஜென்யூன் ஆக்சசரி அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ எஸ், கார் வாங்கும் போதே சீட் கவரோட வாங்கினாங்க. அண்ட் ஃப்ளோர் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபுல் மேட் போட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு மேலே ஒரு கார்பெட்டிங் மேட்டுமே கூட வந்துருது. அண்ட் டோர் நீக்கிறது, லாக் பண்ணுறது, அண்ட் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், 4 டோரும் பவர் விண்டோஸ் வந்துருது. கிராப் ஹேண்டில், இந்த இடம் மட்டும் பிளாக், இங்கே வந்து ஒரு கிரேயிஷ் பீஜ், அண்ட் இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இப்படி கிராஸாக வைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷனும் இருக்குது. அண்ட் ரியர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேசஞ்சருக்கு நல்ல தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும் ஒரு சின்ன டிப் இருக்குது. அண்ட் சாயறது பார்த்தீங்கன்னாலும் நான் கேமராவை ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு ஒரு ரிக்ளைன் ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் என்ன, ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹம்ப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, ரிமூவபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல. அண்ட் சீட் பெல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேசஞ்சருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும், சென்டர் பேசஞ்சருக்கு லேப் டைப் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த ரப்பர்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ கம்பெனியில் வந்து ஸ்பாட் வெல்டிங் இருக்கா அப்படின்னு அதையுமே கூட நான் உங்களுக்கு லைவாகவே எடுத்து காட்டிடுறேன். ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ரியரில் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் மட்டும் வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூப்ட் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீட் பேக்ஸில் உங்களுக்கு இந்த சீட் கவர்லேயே இந்த மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து 2 சீட்டுக்குமே வந்துருது. அண்ட் இந்த கிராப் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் கொலாப்சபிள் டைப் இல்லை, ஃபிக்ஸ்டு டைப் தான். பட் லெஃப்ட் சைடில் ஒரு ஹூக் இருக்குது, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஹூக் இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் ரியர் பேசஞ்சருக்கு லைட்டும் கொடுத்துருக்காங்க, ஹாலஜன் பல்பு தான். அண்ட் ஒரு டியூரபிளான மெட்டீரியல். ஆக்சுவலாக இந்த அப்போல்ஸ்ட்ரி வந்து ஒரு டியூரபிளான மெட்டீரியல். யூஸ்வலாக மாஸ் மார்க்கெட் காசு எல்லா பிராண்ட்ஸ்லையுமே இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த தொங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமாக இருக்காது. டியூரபிலிட்டின்றது சூப்பராக இருக்கும், வாஷ் பண்ணிக்கலாம், வாஷபிள் தான். ஃப்ரண்ட் இன்டீரியர் ஸ்பெக் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் திங், நான் சொன்ன மாதிரி இந்த கீ வந்து ஃப்ளிப் டைப் கீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் கீ போட்டு தான் வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் இந்த காரில் கிடையாது. அண்ட் ஹுண்டாய் கார்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், எப்போவுமே உங்களுக்கு கிளச்சை ப்ரெஸ் பண்ணாதான் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு கிராங்க்ல சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப்படியே நம்ம இந்த டிரைவர் சைட் டோர் பேடுக்கு வந்தோம் அப்படின்னா அதே கிரே அண்ட் பிளாக்கோட தான் இருக்குது. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், இங்கே ஒரு நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்து வந்துருது. அண்ட் டிரைவர் சைட் மட்டும் 1 டச் டவுன், ஆட்டோ டவுன் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து நம்ம 1 டச்சில் டவுன் மட்டும் இருக்கும். பட் மேலே வந்து நீங்கள் பிடிச்சி தான் இருக்கணும், இல்லைனா அப்படியே நிற்கும். ஸோ பிடிச்சி தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஏற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் சைட் மிரர்ஸ் வந்து ஃபுல்லி மோட்டரைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இது இந்த எலைட் i20 அந்த டேஷ்போர்ட் டிசைன். ஸோ இதில் டீப்பாக போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு பிளாக் வருது, இங்கே ஒரு பீஜிஷ் கிரே வருது. அண்ட் சென்டர் கன்சோல் வந்து கொஞ்சம் டிரைவர் சைடாக லைட்டாக அப்படி டில்ட்டடாக இருக்கிறதையும் பார்க்க முடியும். 4 ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. ஸோ ஏசி அப்படின்னு சொல்லும்போது ஏசி கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ சென்டரில் இருக்கிறது உங்களுக்கு ஃபேன் கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் இருக்கிறது டெம்பரேச்சர், அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு ஃபேஸுக்கு அடிக்கணுமா, காலுக்கு அடிக்கணுமா, இல்லை இந்த விண்ட்ஷீல்டுக்கு அடிக்கணுமா, அதை வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் போட்ட உடனே நல்ல ஒரு கூலிங், ஏசி கூலிங். நான் வந்து சொல்கிறது தான் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். எல்லாம் நீங்கள் வெஹிக்கிளை பார்க்க வரும்போது செக் பண்ணி பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. அண்ட் வெஹிக்கிளை லாக் பண்ணுறதுக்கான அந்த சென்ட்ரல் லாக்கிங் பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இது வந்து கம்பெனியில் வந்த செட்டு தான். இதில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீனும் இருக்கும், கூட சேர்ந்து கொஞ்சம் பட்டன்ஸுமே இருக்குது. ரேடியோ, மீடியா, நேவிகேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது மூலமாக வந்துடுது. அண்ட் இதில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்பிளே வந்து ஒயர்டு தான். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கீழே இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்பியும் ஆக்ஸ் போர்ட்டும் இருக்குது. இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட்டு. அண்ட் அது போக ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டுமே கூட கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே ஒரு டிக்கெட் ஹோல்டர், இல்லை ஒரு கார்டு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நான் ரிவர்ஸ் கேமரா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ரிவர்ஸ் போடுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கேமரா குவாலிட்டி. பின்னாடி நம்ம எக்ஸ்பிரஸ் நிற்கிறது தெரியுதா? அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அடாப்டிவ் கைட்லைன்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டியரிங் திருப்பும்போது இதை பார்த்தீங்களா, எல்லோ லைன் திரும்புது. ஸோ அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க இந்த காரில். அண்ட் ஒரு டீசன்ட் சைஸ்டு க்ளவ் பாக்ஸு அண்ட் சீட் கவர்ஸுமே கூட ஃப்ரண்ட்டில் கூட நீட்டாக தான் இருக்குது. i20 பேட்ஜிங் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு நெக்ரெஸ்ட் வந்து ஹுண்டாயிலேயே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக எல்லாமே அவங்க வந்து டீலர்ஷிப்பில் அண்ட் ஹுண்டாயிலேயே தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த நெக்ரெஸ்ட் எல்லாமே ஹுண்டாயிலேயே வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் விஷயம் வரும். சர்வீஸ் கண்டிப்பாக ஹுண்டாயிலேயே கம்பெனிலேயே கொடுத்து தான் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு சின்ன நம்பிக்கை. பட் தென் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த காருக்கு உங்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கார் வந்து உங்களுக்கு 39,413 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகியிருக்கு. அண்ட் இது வந்து ஒரிஜினல் மைலேஜ், எந்த விதமான டேம்பரிங்கும் கிடையாது.
அண்ட் இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் விஷயங்கள் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வருது. சென்டரில் ஒரு சின்ன எம்ஐடி டிஸ்பிளே ஒன்று வருது எல்இடியில், ஒரு மோனோக்ரோமேட்டிக் எல்இடி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஸ்க்ரீனுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வித் தம் காண்டர்ஸோட இருக்குது. லெதர் ரேப் மட்டும் கிடையாது. சென்டரில் ஹுண்டாயினுடைய லோகோ அண்ட் ஏர் பேக் வந்துடுது, டிரைவர் ஏர் பேக். அண்ட் அதே மாதிரி பேசஞ்சர் ஏர் பேக் வந்து உங்களுக்கு இந்த சைடில் வந்துடுது. இந்த காரில் உங்களுக்கு 2 ஏர் பேக் தான். அண்ட் இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்தோம்னா இந்த சைடில் இருக்கிறது உங்களுக்கு இந்த ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கால் ஆர்டர் பண்ணுறது, கட் பண்ணுறது, வாய்ஸ் கமெண்ட்ஸுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த எம்ஐடி ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டாகிள் பண்ணுறதுக்கான அந்த பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ட்ரிப்பு, ரீசெட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஹெட்லாம்புக்கான ஸ்டாக் வந்துருது. அண்ட் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு மேனுவல் தான், ஆட்டோ கிடையாது. அண்ட் இந்த காரில் நான் சொன்ன மாதிரி 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் கூட ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கியர் நாவை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கா அப்படிங்கிற அந்த தேய்மானம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்கு, அப்புறம் இந்த கியர் நாப் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸோட வந்துடுது. இந்த இடத்துல நீங்கள் ஃபோன் ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் இந்த கியர் நாபை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு லெதரேட் மெட்டீரியலும் நீட்டாக இருக்குது. எந்த விதமான கிளியருது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக் மேனுவல் தான். அண்ட் இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று வந்துடுது. அண்ட் அதுக்கு கீழேயும் உங்களுக்கு ஒரு சின்ன கபி ஹோல் ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. அண்ட் மேலே மேனுவல் டிமிங்கில் இருக்கக்கூடிய இன்சைட் ரியர் வியூ மிரர். அண்ட் இங்கே வந்து இந்த சன்கிளாஸ் வச்சுக்கிறதுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. இது தனியாகவும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க ஹுண்டாய். அண்ட் பேசஞ்சர் சைட் சன்வைசரில் மிரர் வந்துடுது, ஏர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள். அண்ட் இந்த டிரைவர் சைட் சன்வைசரில் உங்களுக்கு மிரர் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் பானட் ஓப்பனருக்கான அந்த லேட்ச் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஃபியூஸ் பாக்ஸ் வந்துடுது. அண்ட் 3 பெடல்ஸ், ஏபிசி பெடல்ஸும் ஒரு ப்ராப்பரான டெட் பெடலுமே கூட கொடுத்துருக்காங்க. சார், இந்த வெஹிக்கிளோடைய டீடைல்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். இது வந்து 2019 அக்டோபரில் ரெஜிஸ்டர் ஆன வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர். அண்ட் அவங்க கிட்ட தான் நாம வந்து இந்த வெஹிக்கிளை எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிள் அவங்க வித்ததுக்கான ரீசன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, சிராஸுக்கு போயிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை பத்தின அதர் டீடைல்ஸ் பார்த்தோம்னா வர்ற டிசம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்கு. அண்ட் வெஹிக்கிளும் கூட ரொம்பவே நீட்டா இருக்கு. இன்ஜின் வந்து சூப்பரா இருக்கு. அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து அப்படியே இருக்கு. நம்ம இப்போ டிரைவ் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வெஹிக்கிளோடைய காஸ்ட். ஸோ நீங்க வெளியில ஆன்லைன்லயும் சரி, ஆஃப்லைன்லயும் சரி, இந்த 2019 மாடல் லோ மைலேஜ் ஓடின வெஹிக்கிள் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.5 lakhs கிட்டக்க கேட்குறாங்க. பட் தென் நமக்கு ரியல் நிலவரம் தெரியும். யூஸ் கார்ஸை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காருக்கு நாம கேட்கக்கூடிய ப்ரைஸ் 5,40,000 ரூபா, 5,40,000. அண்ட் இது வந்து பெருசா நெகோஷியபிள் கிடையாது, ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் மாதிரி கான்செப்ட் தான். ஏன்னா இதை வந்து ஹை ப்ராஃபிட்ல விற்கல. பட் வெஹிக்கிள் ரொம்ப நீட்டா இருக்கு, அதுக்கு நான் கேரண்டி. அங்கங்க கொஞ்சம் டென்ஸ் மட்டும் இருக்கு. அது சென்னை சிட்டியில டிராஃபிக் கண்டிஷன்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது 5 to 6 இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அது அக்செப்டபிள் தான். மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது, ஃப்ளட்டட் கிடையாது, ப்ராப்பர்லி சர்வீஸ்டு வெஹிக்கிள். இதுக்கு பர்ஃபெக்டா மோட்டர் மாலையோடைய அஷூரன்ஸ் இருக்கு. சரி, வாங்க டிரைவ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பெட்ரோல் கார் தான். எனக்கு வந்து கிளச் வந்து லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் தென் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஸ்லாட் ஆகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டிரைவ் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ கிளச்சு, ஃபர்ஸ்ட் கியர், ஸ்டேரிங். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஸ்டேரிங்கில் ஒரு 0 km ஸ்பீடில் சுற்றுறதுன்றது ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்குது. சரி, வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துருவோம். இப்போ ஏசி நான் போடலை. இன்ஜின் நாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னே தான் ஹை ரைவ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்ணி காட்டினேன். இன்ஜின் வந்து உண்மையிலேயே ஸ்வீட்டாக இருக்குது. அந்த ஒரு நியூ காரோடைய அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும் தெரியுமா, அது வந்து எனக்கு இந்த இன்ஜினில் ப்ராப்பராக ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் வாங்குறவங்க வந்து யூஸ் காரில் இந்த மாதிரி ஒரு நீட்டான வெஹிக்கிள் அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு தேதிக்கு நம்மளுடைய லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட்ஸ்லையும் ஓட்டி பார்த்தேன், ஒரு 100 வரைக்கும். எந்த விதமான ஒரு ஸ்டேரிங் வாப்ளிங் அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. சஸ்பென்ஷன் பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப ஒரு மினிமலான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். சஸ்பென்ஷனில் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் தெரியல. செகண்டு, தேர்ட் கியர், பிரேக்ஸ் பார்ப்போமா? உங்களுக்கு பிரேக் எந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பிரேக்ஸ் வந்து
ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த விதமான ஒரு ஸ்குவீக்கிங் சவுண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போது ஸ்பீட் பிரேக்கர், சஸ்பென்ஷன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, நீட்டாக ஏறி இறங்குது. அகெயின் ஒரு ஸ்பீட் பிரேக்கர். நான் வந்து செகண்ட் கியரில் தான் எடுக்கிறேன். கிளச்சோடைய பைட் மட்டும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது. பட் அதர்வைஸ் கிளச்சும் நல்லா தான் இருக்குது. ஸ்டேரிங் ரீசென்டர் பார்த்துருவோமா? ஸோ லெஃப்ட் எடுக்க போகிறோம். விட்டுட்டேன். ப்ராப்பராக ரீசென்டர் ஆகிடுச்சு. பள்ளத்துலேயும் விட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராட்லிங் நாய்ஸும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆக்சுவலாக சொல்லணும்னா நீட்டாக இருக்குங்க வெஹிக்கிள். ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அகெயின் ஒரு ஸ்பீட் பிரேக்கர், பிரேக்கு, இந்த மேன் ஹோலில் விடுறேன். உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்சர் ஆச்சுன்னு தெரியல கேமராலையும் மைக்கிலையும். ஸோ சஸ்பென்ஷனும் ஓகே தான், பிரேக்ஸும் ஓகே தான், இன்ஜின் சூப்பர் கண்டிஷன். ஸோ நீங்கள் வாங்க, வந்து இந்த வெஹிக்கிள் ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இந்த கார் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் டிஸ்பிளே ஆகிருக்கும். அண்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹார்னும் நல்லா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு இந்த மாதிரி ஒரு நீட்டான கார்ஸ் வரும்போது நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து செல் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த ஐடியாவில் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து 2019 மாடல், சிங்கிள் ஓனர், அண்டர் 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வர டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ப்ராப்பராக சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. ப்ராப்பராக சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நீட்டான வெஹிக்கிள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.